அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு என்ன பார்க்கலாமா? இன்றைக்கி மசாலா தோசை ட்ரை பண்ணலாமா? ஃபஸ்ட் அதுக்கு கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு தக்காளி அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு இவ்வளோ போட்டு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நான் இதுக்கு இடைக்கு வந்துட்டு மசாலாக்கான எல்லா விஷயமே கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் வந்துட்டு அவிச்சு வச்சுருந்தேன். அதெல்லாம் தோல் உரிச்சு வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு காஷ்மீரி ரெட் சில்லியை வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். அது நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலா தேவையான உப்பு இவ்வளோத்தையும் போட்டு வதக்கிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகு, உள்ளி இவ்வளோ போட்டு நல்லா வதங்கிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கணும். தண்ணி போட்டுட்டு நல்லா வந்துட்டு மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எப்போவுமே வந்துட்டு ரோஸ்ட் பண்ணுவோம்ல, அது மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய தோசையை போட்டு மேலே வந்துட்டு கீ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கார சட்னி அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மேலே மசாலா போட்டு இறக்கணுன்னா செம்ம டேஸ்ட்டான பெங்களூர் ஸ்டைல் மசால் தோசை வந்துட்டு ரெடி ஆச்சு. இது கூட சட்னி சாம்பார் வச்சு சர்வ் பண்ணியிருந்தேன். உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீரோல்